கனடாவிலிருந்து ஆனந்தன் அப்படிங்கிறவர் கேட்குறார். இங்கேருந்து அங்கே போயிருக்கிறவர். இங்கே ஒரு கிராமத்தில் வசித்தவர். அவர் என்ன சொல்கிறார், எங்கள் ஊரில் உற்சவங்கள்லாம் நடக்குது. அந்த உற்சவ காலங்களில் வெளியூர்லேருந்து உள்ளே வரக்கூடாது, உள்ளூர் இருக்கிறவங்க வெளியில் போகக்கூடாது அப்படின்லாம் சொல்கிறாங்களே சாமி, அதை பற்றின ஏதாவது தகவல் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. அதாவது என்னென்னா, நம்ம நம்மளுடைய பாரம்பரியம் ஒரு பல ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முற்பட்டது. அப்படி முற்படும் போது அது என்ன மாதிரி ஒரு சூழலில் இருந்ததுன்னு நம்ம யோசித்து அதுக்கப்புறம் அந்த வழிபாடை நம்ம பண்ணி யோசித்து பார்த்தோம்னா அது மிகவும் சரியாக பொருந்தும். என்ன அப்படின்னு கேட்டால், ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாடு அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு உதாரணம், பாண்டிய நாடு மதுரை, சோழ நாடு தஞ்சாவூர், சேரநாடு கேரளா அப்படின்னு ஒரு வட்டம் இருக்கும். அப்போ அதனால் சிறு மன்னர்கள், ஆங்கிலேயர்கள் நம்மை வெல்லுவதற்கு முக்கியமான காரணம் குறுநில மன்னர்கள் தான். அப்படியே கச்ச கச்ச கச்சன்னு நிறைய மன்னர்கள் இருப்பாங்க. அவங்களுக்கே ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை இருக்கும். அந்த மாதிரி நிறைய சிறு பிரிவுகளை மன்னர்களாக கொண்டு குறுநில மன்னர்கள்னு பேர். அந்த மாதிரி ஆண்டுன்னு வருவா. அவளுக்குள்ளே ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை, நாடு பிடிக்கிறது, சேர நாடு, சோழ நாடு, பாண்டிய நாடு, இவாளுக்குள்ளேயே சண்டை, ஒருத்தருக்கு ஒருத்தர் அழிக்கிறது, ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சி வாழ்கிறது. இது அந்த காலத்தில் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த விஷயத்தினால் பாதிக்கவே கூடாது. இதனால் ஒரு யுத்தம் நடந்தாலோ, ஒரு எதிரியினாலோ, ஒரு வறுமையினாலோ, ஒரு காலத்தினாலோ, இல்லை மழை அந்த மாதிரி பிரச்சனையினாலோ, இல்லை கொள்ளை நோய்களினாலோ மனிதர்களுக்கு தீங்கு வரக்கூடாது. இன்றைக்கி இருக்கக்கூடிய மெடிக்கல் சயின்ஸ் அப்போ கிடையாது. இன்றைக்கி இருக்கக்கூடிய போக்குவரத்து வசதி அப்போ கிடையாது. இந்த சூழலில் இந்த எல்லையை கட்டி இந்த தேவதை மாத்திரம்தான், கிராம தேவதை மாத்திரம்தான் நல்லது பண்ணக்கூடியது. தேவதா சக்தி தான் அந்த ஊரை காப்பாற்றணும். அப்படி ஊரை காப்பாற்றணுங்கும்போது அந்த அருள் சக்தி நமக்கு உள்ளுக்குள்ளே போகணும், நம்ம உடம்புக்குள்ளே போகணும். அதாவது மாத்திரை ஒரு இடத்துல இருக்குது, வியாதி ஒரு இடத்துல இருக்குது, அது ரெண்டுத்தையும் இணைக்கக்கூடிய டாக்டர் ஒரு இடத்துல இருக்கார். இந்த வியாதியை இதுதான் டயக்னைசிங் பண்ணி சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் வேறு இடத்துல இருக்குது. அந்த மாதிரி உணர்ந்துக்கணும் இந்த நாலுத்தையும். அப்போது இறை அருளானது மனிதர்களுக்கு உள் செல்ல வேண்டும் அப்படின்னு சொன்னால் அந்த ஊர் எல்லைக்குள்ளே இருக்கணும். அப்போ இந்த இறை அருள்ங்கிறது என்ன அப்படின்னா, சந்நிதின்னு சொல்லுவோம். இப்போவும் சந்நிதினா திருமுன், இறைவனுடைய பார்வைக்கு முன்னாடி போகணும். நீங்கள் அந்த அம்பாளுடைய சன்னதி இருக்குன்னா முன்னாடி அந்த அம்பாளுடைய கண் உங்கள்கிட்ட பார்க்கணும். இப்படி பார்த்தா தான் அந்த அருள் சக்தி உங்களுக்குள்ளே வரும். அது மாதிரி தான் ஆகமங்கள் அமைச்சிருக்கு. அதனால தான் அபிராமிட்டர் சொல்கிறார், தனந்தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனந்தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனந்தரும் நல்லென எல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே கணந்தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே பார்வை. அந்த மாதிரி இந்த எல்லையை வகுத்து அந்த எல்லை வரைக்கும் அதில் இருக்கிறவா அங்கேயே பிறந்து அங்கேயே வளர்ந்தவாட சொல்கிறது. அது அந்த காலத்து வழக்கம். சரி, அவளுக்கு அந்த அருள் சக்தியானது பதியணும். அதனால் அது வெளிப்படும் போது அவள் அங்கே இருக்கணும். அப்போ கிராம தேவதை உற்சவம் பண்ணும்போது ஒவ்வொருத்தர் வீட்டு வாசல்லையும் இந்த சாமியாடி வருவார். அவங்க வீட்டு வாசல் நிற்கும் சாமி. அப்போ அவங்க வீட்டில் எல்லோரும் இருக்கணும். அப்படி இருந்தால் அவர்களுக்கு உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும், அவர்களுக்கு மன அமைதி இருக்கும், குடும்பத்தில் ஒற்றுமை இருக்கும், ஒரு ஊரே ஒற்றுமையாக இருக்கக்கூடிய எண்ணம் வரும். அவங்கவுங்க குலத்தின் வழி அவரவர்கள் செழிப்பாக வாழ்வதற்கு உண்டான சித்தாந்தத்தை இறை அருள் செய்தது. அந்த அருள் சக்தி நம் மீது பதிய வேண்டும். அதுதான் சைவ சித்தாந்தம் சொல்லுவோம். சத்தினி பாதம், இறை அருள் சக்தி பதிவதுன்னு. அந்த பதிவதற்காக எல்லாரும் ஊருக்குள்ளே இருக்கணும்னு ஒரு நன்மைக்காக சொன்னான். அது சரி, வெளியூர்லேருந்து இங்கே யாரும் தங்கப்படாதுன்னு சொல்ல அப்படின்னா, பழைய காலத்தில் என்னென்னா, ஒரு ஊரில் இருக்கக்கூடிய செல்வம் எவ்வளோ பசுமாடு இருக்குது, எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு படையெடுக்கிறதுக்கு முன்னாடி வெளியூர்காரெல்லாம் வியாபாரி மாதிரி தங்குவான். அந்தணர்கள் யாத்திரிகர்கள் மாதிரி வருவா. ஒரு ஊரை விட்டு ஒரு நடந்து போகிறவா மாதிரி. அவள்லாம் புதுசாக ஆளை யாரையும் இங்கே தங்க வைக்காதுங்கிறான். ஏன் அப்படின்னா, விழா காலங்களில் தான் பிரச்சனை பண்ணி விட்ருவா. அந்த விஷயம் யாருக்கும் தெரியாது. அதனால் அப்போவே அதுக்கு மக்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அடுத்த இடத்துலேருந்து இந்த மாதிரி தூதாலேயோ இல்லை பிரச்சனைகளாலேயோ நம்மளை பற்றின விஷயம் வெளியில் பாதுகாக்கப்படணும் அப்படிங்கிறதுக்காக தங்க வேண்டாம்,
கடவுளுக்கும் அவளுக்கும் சம்மந்தம் இல்லை. ஆனாலும் அந்த தங்க வேண்டான்னு ஒரு விஷயம் சொல்கிறான்னா அந்த காலத்தில் அது நடந்துருந்தது. அவள் வெளியூர்லேருந்து அங்கே வந்து தங்குவாள். அந்த மாதிரி தங்கிறதுக்கு இடம் இல்லை. அந்த அருட்சக்தி, அதாவது எதிரிகள் தான் அந்த ஊருக்குள்ளே வரப்போகிறான். எப்போதுமே விதுரர் சொல்கிற மாதிரி மகாபாரதம் சொல்லியிருப்பா, அந்த க்ஷேத்திரத்தை விட்டு போகணுங்கிறது அந்த க்ஷேத்திரத்தை அவ்வளோ தூரம் அன்பாக நேசிச்சிருப்பா. அதனால தான் தாயை நாடுங்கிறோம். நம்ம வாழ்கிற பூமி இருக்கோ இல்லையோ தாயார். அது நம்ம பிறந்த ஜென்ம பூமி, ஜனனி ஜென்மாதவி கரிய சீம்பர், எல்லாத்த விட மேலானதுன்னு அப்படி நேசிச்சிருக்கா அந்த மண்ணை. அப்படி நேசிக்கும்போது வெளியே ஊரை விட்டு இங்கே வரணும்னா ஒன்று இங்கே இந்த ஊரில் இருக்கக்கூடிய செல்வத்தை எடுத்துக்கிறதுக்கோ இல்லை மற்ற காரணத்துக்காக தான் வரணும். அந்த மாதிரி இருக்கிறதுனால வெளியே ஆள்கள் அதில் தங்கக்கூடாது அப்படின்னு முன்னாடி அன்றைக்கி இருந்த ஒரு சூழலில் சொல்லப்பட்ட ஒரு விஷயம். ஆனால் தங்கணும்னு சொன்னது அந்த அருட்சக்தி பதியறதுக்காக.